அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது பூரி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் சன்னா மசாலா. 1.5 கப் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, ஒரு பிரியாணி இலை, ஒரு கருப்பு ஏலக்காய். கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் பச்சை ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை ஏலக்காய். இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 8 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ குக்கர்லேருந்து 8 விசில் வந்துருச்சுங்க. சன்னா பாருங்கள் நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் பிரியாணி இலை, 3 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ 2 வெங்காயத்தை நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாங்க. 1 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வெங்காயம் பாருங்கள் கலர் நல்லாவே மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ 2 தக்காளி மிக்சியில் நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. ஓரத்துலலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சன்னாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். ஆகிடுச்சுங்க. நல்ல எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.